இந்த சூரத்துர் ரஹ்மான் சென்ற பாடங்களில் சூரத்துல் வாக்கியாவை நாம் முடித்துவிட்டு இப்பொழுது சூரத்துர் ரஹ்மானுக்கு நாம் வந்திருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. இந்த சூரத்துர் ரஹ்மான், இதனுடைய பெயர் சூரத்துர் ரஹ்மான், அர் ரஹ்மான் என்றும் சொல்லுவது. இதே போன்று அரூசுல் குர்ஆன், பைஹகியுடைய பலஹீனமான ஒரு ஹதீஸ் தான் இது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிகுல்லி ஷைஇன் அரூஸ் வ அரூசுல் குர்ஆனி அர் ரஹ்மான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாப்பிள்ளை இருக்கிறது. குர்ஆனுடைய அரூஸ் இந்த சூரத்துர் ரஹ்மான் தான். ஏனென்றால் இதற்குள் அல்லாஹ் நிஅமத்துகள், அழகுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்ததால் இதற்கு அரூசுல் குர்ஆன் என்றும் இந்த சூராவுக்கு சொல்லப்படும். இந்த சூரத்துர் ரஹ்மான் மதனியா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா. இதில் 78 ஆயத்துகள் இந்த சூறாவில் இருக்கிறது. மதீனாவுடைய 28 சூறாக்களில் இது 14வது சூறா. இந்த சூறாவில் 351 சொற்கள் இருக்கிறது. 1657 எழுத்துக்கள் இருக்கிறது. சூரத்துர் ரஹ்மானிலே 1657 எழுத்துக்கள் இருக்கிறது. குர்ஆனில் இது 55வது சூறாவாக இருந்தாலும் இது இறக்கப்பட்டது 97வது சூறாவாக இந்த சூறா இறக்கப்பட்டது. ஏனென்றால் மதீனாவில் இறங்கியது 97வது சூறாவாக இந்த சூறா இறக்கப்பட்டது. இந்த சூறாவுடைய 78 ஆயத்துகளில் 69 ஆயத்துகளின் கடைசி எழுத்து நூனிலே தான் முடியும். அதனால்தான் சூரத்துர் ரஹ்மானை ஓதுவதற்கு இன்பமாக இருக்கு. மற்ற 7 ஆயத்துகள் மீமில் முடியும். ஆயத்துகளுடைய கடைசி எழுத்து இருக்குதே, இதில் 69 எழுத்துகள் நூனிலே தான் முடியும். 7 எழுத்துக்கள் மீமிலே முடியும். 2 ஆயத்துகள் தான் ராவில் முடியும். மொத்தம் 78 ஆயத்துகள் இந்த சூறாவில் இருக்கின்றது. இந்த சூறாவுடைய சிறப்புகளில் முதலாவது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துன் நஜ்மையும், இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நாம் படிப்போம், இந்த 2 சூறாவையும் ஒரே ரகாத்தில் ஒரே தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அபுதாவுத் 1396 ஹதீஸிலே நபி அவர்கள் பெரிய பெரிய சூறாக்களை தான் ஓதுவார்கள். சூரத்துர் ரஹ்மான், சூரத்துன் நஜ்மை நபி அவர்கள் ஒரே ரகாத்திலே நபி அவர்கள் ஓதுவார்கள், ஒரே தொழுகையில் ஓதுவார்கள். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, திர்மிதி 3291 ஹதீஸ், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தன்னுடைய தோழர்களிடம் வந்து சொன்னார்கள், சஹாபாக்களே, சூரத்துர் ரஹ்மானை நான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். இன்று இதை ஓதி காட்டுவதற்கு யாரும் கிடையாது. நாம் தான் முன்வர வேண்டும், இதை பாடமிட்டு இதை மனித சமூகத்துக்கு ஓதி காட்ட. முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல, மனித சமூகத்துக்கு ஓதி காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட தலை சிறந்தவர்களை உருவாக்க வேண்டும், தைரியசாலிகளை உருவாக்க வேண்டும். பயந்தவர்களுடைய பயத்தை போக்கி மனித சமூகத்துக்கு சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டுவது யார்? இவர்களை உருவாக்க வேண்டும். உதவியான அரிசி, பருப்பு, தேங்காயை கொடுப்பதை போல சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டக்கூடியவர்கள் உருவாக வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு சூறாவையும் ஓதி காட்டிவிட்டு, லகத் கரஅத்துஹா அலல் ஜின் லைலத்தல் ஜின், ஜின்னுடைய இரவிலே நான் ஜின்களுக்கு இதை ஓதி காட்டினேன். இந்த சூரத்துர் ரஹ்மானை ஜின்களுக்கு ஓதி காட்டினேன். ஃபகானு அஹ்ஸன மர்தூதம் மின்கும், சஹாபாக்களே, உங்களை விட ஜின்கள் அழகான பதில் சொன்னது ஜின்கள். ஏனென்றால் இந்த சூறாவிலே ஒரு விசேட அம்சம்தான், 31 தடவை ஒரே ஆயத் மீள அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆயத்தை, ஒரு விடயத்தை அல்லாஹ் 31 தடவை திருப்பி அல்லாஹ் கூறினான். என்ன ஆயத் அது? فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ, மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆயத்தை நான் ஜின்களுக்கு ஓதி காட்டிய பொழுதெல்லாம் ஜின்கள் பதில் சொன்னது, லா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகذிப் ஃபலக்கல் ஹம்த். யா அல்லாஹ், ரப்பே, உன்னுடைய எந்த நிஅமத்தையும் நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம். நீ எங்களுக்கு செய்த எந்த நிஅமத்தையும் நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம். உனக்கேதான் எல்லா புகழும். ஃபலக்கல் ஹம்த். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துர் ரஹ்மானுடைய ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் என்ற இந்த ஆயத் வரும் பொழுது, இந்த ஆயத்தை மீட்டி ஓதும் பொழுது நாமும் பதில் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், தமிழிலாவது யா அல்லாஹ், உன்னுடைய எந்த நிஅமத்தையும் நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம் என்று நாம் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்கள் சொன்ன பதிலால் நபி அவர்கள் ஜின்களை புகழ்ந்து பேசினார்கள். இது இந்த சூராவுடைய அடுத்த சிறப்பம்சம். அடுத்தது மூன்றாவது சிறப்பம்சம், இந்த சூராவை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்களோ, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு ஆடு மேய்த்த சஹாபிதான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஆடு மேய்த்தவர். ஆனால் ஆடு மேய்த்தாலும் சூரத்துர் ரஹ்மானை பாடமாக்கி கொண்டார். இன்று நம்முடைய எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளும் இருக்கிறோம், பெரும் படித்தவர்கள், பிஏக்கள், எம்ஏக்கள், பிஹெச்டிகள், ஒவ்வொரு துறையில் உயர்ந்தவர்கள்.
ஆனால் சூரத்துர் ரஹ்மான் முழுக்க பாடமா என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இல்லை. பாடமாக்கியது மாத்திரமல்ல சிறப்பம்சம். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரத்துல் ரஹ்மானை குறைஷிகளுக்கு முன்னால் அப்படியே ஓதி காட்டிவிட்டார்கள், ஓதி காட்டினார்கள். சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டிய பொழுது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுக்கு ஒரு பேர் இருந்தது, இப்னு உம்மி அப்த் என்று. இப்னு உம்மி அப்த் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இப்னு உம்மி அப்த் என்ன சொல்கிறார் என்று காஃபிர்கள் குறைஷிகள் கேட்டு வந்த பொழுது, இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை ஓதி காட்டுகிறார் என்ற பொழுது அப்துல்லா பின் மஸ்ஊதுக்கு அடித்தார்கள், முகமெல்லாம் காயம் ஏற்பட்டது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை வைத்து சில உலமாக்கள் சொல்கிறார்கள், இது மக்காவில் இறங்கிய சூரா. ஏனென்றால் சூரத்துர் ரஹ்மானை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே தானே ஓதி காட்டினார்கள். அதனால் இந்த சம்பவத்தை வைத்து சொல்கிறார்கள், இது இந்த சம்பவத்தை வைத்து இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டதாக இருக்கலாம். நான்காவது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்லா என்ற இடத்திலே இந்த சூரத்துர் ரஹ்மானை சுபஹுடைய தொழுகையில் ஓதினார்கள். சுபஹுடைய தொழுகையில் ஓதியதோடு அந்த இடத்தால் ஜின்கள் கடந்து சென்றது. எவ்வாறு மனிதர்கள் என்ற படைப்பு இருக்கிறோமோ ஜின்கள் என்ற இன்னொரு படைப்பு இருக்கிறது. இந்த ஜின்கள் கடந்து சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை கேட்டு அந்த ஜின்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஏனென்றால் இந்த சூறாவுக்குள் இருக்கக்கூடிய விடயம் அந்தளவு முக்கியமான விடயம். அடுத்ததாக இந்த சூறாவுடைய 6வது விசேட அம்சங்கள்ல ஒன்றுதான், குர்ஆனிலே 5 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 5 சூறாக்களுடைய பெயர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பெயர், அல்லாஹுடைய அழகிய நாமங்களுடைய பெயர்கள் தான் அந்த 5 சூறாக்களுடைய பெயரும். முதலாவது சூரத்துன் நூர். சூரத்துன் நூர், அந்நூர் என்பது அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, சூராவுடைய பெயரும் அதுதான். இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திர். சூரத்துல் ஃபாத்திர், இந்த சூராவுடைய பெயர் ஃபாத்திர், அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபாத்திர். மூன்றாவது சூரத்து காஃபிர். காஃபிர் என்ற சூரா, காஃபிர் என்பது அல்லாஹுடைய அழகிய பெயர். நான்காவது இந்த சூரா சூரத்துர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய பெயர், இந்த சூராவுடைய பெயர். ஐந்தாவது தான் சூரத்துல் அஅலா. சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா. அஅலா என்பது அல்லாஹுடைய பெயர், அதே பெயர் இந்த சூராவுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 5 சூறாக்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பெயர்கள் சூறாக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சூரத்துன் நூர், இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திர், மூன்றாவது சூரத்துல் காஃபிர், நான்காவது சூரத்துர் ரஹ்மான், ஐந்தாவது சூரத்துல் அஅலா.